بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. அந்த இஹ்சான் நோக்கி நகரணும். அது என்ன மேம்பட்ட நிலை அப்படின்னா கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ்ட்டே கேட்கறாங்க, ஒமல் இஹ்சான், இஹ்சான்னா என்ன? இப்ப ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீ அல்லாஹ்விற்கு அடிபணிய வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி? கஅன்னக தராஹு, நீ அவனை பார்ப்பதை போல அல்லாஹ்வை வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, உன்னால அவனை பார்க்க முடியல, பார்க்கிற மாதிரி உன்னால கற்பனை பண்ண முடியல அப்படின்னா ஃபஇன்னஹு யராக, குறைஞ்சபட்சம் அவன் உன்னை பார்க்கறான் என்றாவது நீ மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கணும். அல்லாஹ்வுக்கு நீ எப்படி அடிபணியணும், எப்படி வழிபாடு செய்யணும்னு கேட்டா வழிபாட்டை சொல்லிட்டாங்க. தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனா அதை எப்படி செய்யணும் தெரியுமா? அதான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். எப்படி செய்யணும் தெரியுமா? அந்த அபுதல்லாஹ் கஅன்னக தரா, அல்லாஹ்வை நீ பார்க்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு செய். அப்படி முடியல, அதை கற்பனை பண்ண முடியல அப்படின்னா அல்லாஹ் ஒன்ன பார்க்கறான், அப்படியாவது கற்பனை பண்ணிக்க. கடையில முதலாளி உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரை பார்க்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. இருந்தா பாத்துடலாம், இல்ல அப்ப என்ன பண்றது? அவர் இங்க இல்லப்பா, அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு, அவர் ரூம்ல ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்காரு, ஆனா அங்க உட்கார்ந்து நம்மளை பார்க்கிறாரு. எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா போட்டு வச்சிருக்காரு, அங்க உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல பாத்துக்கிட்டு இருக்காரு, போன்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு அவர் பார்க்கிறாரு நினைக்கிற பொழுது நான் இங்க எப்படி நடக்கிறோம்? ஒழுங்கா நடக்கிறோம்ல. இந்த ரெண்டு நிலையில் ஏதோ ஒரு நிலையில் நீ இறைவனை வணங்க வேண்டும். இப்ப நல்லா யோசிங்க, இயல்பான இஸ்லாமிய கடமைகள்ல இருந்து நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். எப்படி வரணும்னு கேட்டா, அல்லாஹ்வை நீங்க பாக்குற மாதிரி, அது அல்லாஹ் உங்களை பாக்குறாங்கிற அந்த உணர்வோடு, அல்லாஹ்வுக்கு பக்கத்துல நீங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு உங்களுடைய வழிபாடுகள் செயல்பாடுகள் எல்லாம் வரணும். இதுதான் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அல்லாஹ் இடத்துல நெருங்கிறதுக்கு மூன்றாவது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டா, அறிவுக்கு அப்புறம் ஈமானுக்கு அப்புறம், அறிவுக்கு அப்புறம் ஈமானுக்கு அப்புறம் இஸ்லாத்துக்கு அப்புறம் அடுத்து அந்த இஸ்லாத்தை அழகான இஸ்லாமாக, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான இஸ்லாமா நீ மாத்தணும். எப்படி மாத்தணும் தெரியுமா? ஒவ்வொரு காரியத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே நினைச்சு நினைச்சு செய்ய, உன் செயலெல்லாம் சூப்பர் ஆயிரும். தொழுகிறீங்க, தொழுகைக்கு தக்பீர் நிக்கிறோம், முன்னாடி உட்கார்ந்து இறைவன் பார்க்கறான்னு, அப்ப இந்த உட்கார்ந்து இருக்கால அல்லாஹ் தான் என்ன பார்க்கறான், இந்த ஃபீலிங்கோடு நான் தொழுதோம்னா அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கும்போது எப்படி இருக்கும் என்னுடைய தொழுகை? இப்ப நான் நிக்கும்போது எனக்கு என்ன இருக்கு? யாருமே இல்ல, யாரும் என்ன பார்க்கல, நான் மட்டும் தனியா நிக்கிறேன், நான் சோத்த பார்த்து நிக்கிறேன். அப்படி நினைக்கிறதுனால தான் சோத்த பார்த்து நிக்கும்போது சாதாரணமா எப்படி இருப்பேன் அப்படி தொழுகிறேன். அல்லது நான் வாட்ச் பண்ணப்படுறேன், நான் கவனிக்கப்படுறேன் என்ற உணர்வு இருந்தா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் ஒழுக்கமா கரெக்டா, அதுவும் எனக்கு இல்லை. அதனாலதான் குனிகிறேன், நிவர்றேன், எதிக்கிறேன், என்னமோ நினைக்கிறேன், என்னத்தையோ ஓதுறேன், சலாம் கொடுத்துட்டு எஞ்சி போயிடுறேன், எதை பத்தியும் கவலைப்படல. அதுல நான் செஞ்ச பிழைகளை பத்தி சலாம் கொடுத்த உடனே பாவ மன்னிப்பு கேட்கிற துவா ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்கல்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹ். உண்மையில நெசமா அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து எப்படி வந்திருக்குன்னு யோசிங்க. தொழுகையில மனிதன் என்ற அடிப்படையில சில கவன குறைபாடுகள், கவன சிதறல்கள் ஏதோ ஏற்பட்டிருக்கும். ஆனா நான் என் கவனம் சிதறது அவனுக்கு தெரியுமே, அவனுக்கு தெரியாத ரகசியம் இல்லையே, அல்லாஹ் தெரியுமே. அல்லாஹ் என் கல்பல பாக்குறான், அந்த கல்புக்குள்ளதானே இது ஓடுது, அந்த மனசுக்குள்ளதானே இது ஓடுச்சு. என் மனைவி பத்தி நினைச்சேன், என் பிள்ளைய பத்தி நினைச்சேன், என் வியாபாரத்தை பத்தி நினைச்சேன், வேற எதையோ பத்தி நினைச்சேன். ஆனா அல்லாஹ் என்ன பாக்குற நேரத்துல இந்த மாதிரி உணர்வுகளுக்கெல்லாம் நான் இடம் கொடுத்துட்டேனே, சலாம் கொடுத்த உடனே உருப்படியா தொல்லையே, இடையிடையே கொஞ்சம் சிக்கல் ஆயிடுச்சே அப்படின்றத நினைக்கும் பொழுது வாயிலிருந்து வெளிவர்ற துவா இருக்க, பிரார்த்தனை இருக்க, அல்லாஹ் என்ன மன்னிச்சிடலா, அல்லாஹ் என்ன மன்னிச்சிடப்பே, தெரியாம கொஞ்சம் கூடுதல் குறைவா, அதுக்கு வேண்டி குத்தம் பிடிச்சிடாதல்ல, என்ன உணர்வோடு வெளியே வரும். அதுக்கு வருஷம் ரசூலுல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க, ரப்பிகுஃபிர்லி. ரப்பிகுஃபிர்லினா என்ன மன்னிச்சிருன்னு அர்த்தம். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ன அர்த்தம்? நான் பாவத்திற்கு மன்னிப்பு தேடுகிறேன்னு அர்த்தம். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா
ஆக்சுவலி ரப்பி குஃபிர்லி என்பதை விட இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பது கொஞ்சம் கனம் கூடிய வார்த்தை. ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன்பா, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன்பா, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு சொல்லுதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ரசூலுல்லாஹ் தொழுகை முடிஞ்ச உடனே ரப்பி குஃபிர்லின்னு கேட்டிருக்கலாம், எல்லாம் என்ன மன்னிச்சிரு, ரப்பே என்ன மன்னிச்சிரு அப்படி கேட்டிருக்கலாம். அப்படி கேட்கல, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படியே ரொம்ப கெஞ்சி அல்லாஹ் மன்னிச்சிரல்லாஹ் அப்படின்னு அந்த உணர்வோட வெளிப்படுத்துகிற சொல்ல ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, தொழுகைக்குள்ள நடந்த அந்த பிழைகளை நினைக்கிற பொழுது இயல்பாகவே அல்லாஹ்வுக்கு தெரியுமே, அல்லாஹ் பார்த்துட்டானே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இப்படி போய் அல்லாஹ்வுடைய தொழுகையை அசிங்கமாக்கிட்டோமே, மிஸ்டேக் பண்ணிட்டோமே நினைக்கும் போது அல்லாஹ் தெரியாம நடந்துருச்சு, என் கை மீறி நடந்துருச்சு, என்னுடைய சக்தியை மீறி நடந்துருச்சு, தயவு செஞ்சு அதுக்காக என்னை குற்றம் முடிச்சிடாத ரப்பே, என்ன மன்னிச்சிரல்லா அப்படின்னு அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து வெளியே வரும் சலாம் கொடுத்த உடனே. இப்ப நல்லா சொல்லுங்க, நிஜமா நெஞ்சில கை வச்சு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, சலாம் கொடுத்த பிறகு நம்முடைய வாயிலிருந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் வருகிறதா? வருகிறது. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த உணர்வோடு வருகிறது? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் அக்பர். இந்த அல்லாஹ் அக்பர் எங்க? அது வாயில தான் வருது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாயில தான், சுப்ஹானல்லாஹ் 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 வாய் தான். அதுக்கு உணர்வு கல்புக்கு சம்பந்தம் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் கல்புக்கு சம்பந்தம் இல்ல, அல்லாஹ் அக்பர் கல்புக்கு சம்பந்தம் இல்ல, பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் கல்புக்கு சம்பந்தம் இல்ல. நெசமா அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு இது நல்லா தெரியுது அப்படின்னு நினைக்கும் போது இயல்பாக உள்ள இருந்து ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொல்றான், உன் தொழுகை, உன் வழிபாடு, உன் செயல் எல்லாம் எப்படி ஆகணும் தெரியுமா? இஹ்சானாக அல்லாஹ்வை நீ பார்க்கிற அல்லது அல்லாஹ் உன்னை பார்க்கறான், இந்த உணர்வு மேலிடணும், வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் வரணும். வந்துட்டா நீங்க டாப் இஸ்லாத்துல இஹ்சான் நிறைந்த அற்புதமான உயர்நிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நபிமார்களுடைய வரலாறுலாம் எடுத்து பாருங்க, அவங்க எல்லா கட்டத்திலும் இதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மூசா நபியுடைய வரலாறு, கடலுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டாங்க, பின்னாடி ஃபிரௌன். என்ன சொல்லுவாங்க? மூசா நபி, இன்ன மாய ரப்பி செய்கிறேன், என்னோட இறைவன். எல்லாரும் சொல்லுவான், மூசா இன்னால முதரக்கூன், வசமா மாட்டிக்கிட்டமே. மூசா நபி சொல்லுவாங்க, ரப்பி ஏன் கூட இருக்காங்க. இது வெறும் வாய் வார்த்தையா? சவுரு குகையில அபூபக்கர் சித்திக்கும் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருப்பாங்க, பயத்தோட கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வந்துட்டாங்க, குனிஞ்சு பார்த்தா மாட்டிக்குவோமே, என்ன பண்றது? ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, மாலன்னு கே அபூபக்கர், அபூபக்கரே என்ன நினைச்சுக்கிட்டீங்க? பிஸ்னைன், நம்ம 2 பேர் இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டீங்களா? 2 பேர் தான் இருக்காங்க, 2 பேர் தான் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, பிஸ்னைன் 2 பேர் இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அல்லாஹு சாலிசுஹுமா, மூணாவதா அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பயம் வருமா? ரசூலுல்லாஹ்க்கு ஏன் பயம் வரல? நல்ல யோசிங்க, ஏன் வர? அது எப்படி வராம இருக்கும்? அது மரக்கட்டையா? கல்பு தானே, உள்ளம் தானே, தப்பிச்சு தானே ஓடி வந்தாங்க. அவன் கண்ணுல படக்கூடாது தானே மறைஞ்சு உட்கார்ந்து இருந்தாங்க. இப்ப அவன் கண்ணுல படுற சூழல் வந்துருச்சே. நீங்க ரசூலுல்லாஹ் வேற மாதிரி பிம்பத்துல கற்பனை பண்ணுனா, ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கூடி முன்னாடி நான் மதீனாக்கு போறேன்டா, எவனாவது வந்து பாருடா, வந்து தொலைச்சு கட்டிடுவேன், இப்படியா போனாங்க? அப்படி போனா கூட துல்லான ஆளுப்பா அப்படிங்கிறா. நீங்க அப்படியெல்லாம் போகல, வெளியே தெரியாம ரகசியமா ஓடி போய் அங்க போய் உட்காந்துக்குவோம். 3 நாளைக்கு வண்டி எடுத்துட்டு போனோம், பின்னாடி வந்து பிடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க, மாட்டிக்கிடுவோமோ, நம்ம வெளியே போனோம் தெரிஞ்சிருச்சுன்னா தேடி வருவான். நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தேடி வந்து வேகமா வந்து பிடிச்சிருவான். அப்ப பிடிக்காம இருக்கணும்னா எங்கிட்ட பதுங்கிடுவோம். பதுங்கி தானே கிடந்தாங்க, ரசூலுல்லாஹ் பதுங்கி தானே இருந்தாங்க. அப்ப அந்த நேரம் பயப்படுற நேரம் தானே, ஏன் வரல? பயம் வரல. பயப்படுவதற்குரிய நேரம் தான், சூழல் தான். தப்பித்து தான் வந்தார்கள். அவன் கண்ணுல மாட்டக்கூடாது என்பதற்காகத்தான் 3 நாள் ஒதுங்கினார்கள். அப்படிப்பட்ட நிலையில தேடி இருக்கிற இடத்தை தேடி வந்துட்டாங்க. உடனே ஆகா, சவுரு கோகை மலையில இத்தனை அடி உயரத்துல இருக்குது, இந்த பக்கம் வரமாட்டானோன்னு நினைச்சோம், இங்கேயும் வந்துட்டானுலப்பா அப்படின்னு ஒரு சின்ன கலக்கம் வரணும்ல. ஏன் வரல? அவன் தான் எல்லாம் கூட இருக்கானே, பிறவன அவனே கூட இருக்க, பிறவன அவன் கூட இருக்கான்னு நினைச்ச பிறகு கலக்கம் வருமா? எல்லாத்தையும் அவன் தான் பாக்குறான். அடிச்சு துவம்சம் பண்றது அவன் தான், வெற்றியை தர்றது அவன் தான், தோல்வியை தர்றது அவன் தான், பூகம்பத்தை தர்றது, எல்லாத்தையும் தர்றது அவன் தான். அவனே கூட இருக்கான், நமக்கு என்ன பயம்? தந்தை அருகிலே இருக்கிற பொழுது ஒரு குழந்தைக்கு பயம் வருமா? வெளியில அழைச்சிட்டு போறான், கடையில போய் நிக்கிறான், அவன் காசுக்கு அவன் யோசிக்க மாட்டான், அதான் வாப்பா கூட இருக்கான, எடுத்துட்டு வந்து அவன் நம்ம கூடையில போட்டுருவான்.
கிட்ட கூட இது எப்படின்னா இருக்கட்டும் வாப்பா கொடுத்துருவாரு, உம்மா கொடுத்துருவாங்க. வாப்பா மேல உம்மா மேல இவ்வளவு ஒரு நம்பிக்கை பிள்ளைக்கு வருது அப்படின்னா பக்கத்துல வாப்பா இருக்கிறாங்கிற தைரியத்தினால வருது இல்ல. அது மாதிரி என் கூட என் ரப்பு இருக்காங்கிற தைரியத்துல ரசூலுல்லாஹ் அவன் தான் பாத்துக்குவானே. இல்ல நான் என்னது பெருசா அலட்டிக்கிட்டு, நான் அலட்டிக்கிறேன் என்ன ஒண்ணும் இல்லை, என்னால முடியாது. நான் வந்தது நானா வரல, அவன் தான் வர சொன்னான். அவனை அனுப்பி விட்டு அவனும் வரல, அவன் தான் அனுப்பி விட்டுருக்கான். அதனால எல்லா கணக்கும் அவன் பார்த்துக்குவான். அவன் கூட இருக்கான்ற ஃபீல் வந்துருச்சுன்னா எல்லாம் கச்சிதமா இருக்கும். எதுலையும் சங்கடமோ வருத்தமோ கவலையோ துக்கமோ பஞ்சாயத்துக்கு வேலையே இல்லை. இந்த ஃபீல் இதான் அடுத்த ஸ்டேஜ். அல்லாஹ்வை நெருங்குறதுனா அப்படி நெருங்கு. அப்ப அல்லாஹ்வை பற்றியான அறிவு ஆழமா இருந்தாதான் இந்த லெவலுக்கு நம்மளால வர முடியும். இந்த லெவல இன்னொரு வகையில நீங்க யோசிக்கலாம். இந்த இஹ்சான் என்ற நிலையை சொல்றோம்ல, இது மார்க்கத்துல எப்படிப்பட்ட நிலைன்னு கேட்டா ஒரு உணர்வு பூர்வமான நிலை. அறிவு பூர்வமா இப்ப நான் சொல்றேன், உலகம் உருண்டையானது, உலகத்திலிருந்து இத்தனை கிலோமீட்டர் தொலைவிலே சந்திரன் இருக்கிறது, சந்திரனில் இருந்து 3.5 கோடி கிலோமீட்டர் தொலைவிலே சூரியன் இருக்கிறது. இதை கேட்ட உடனே யாருக்காவது உள்ளத்துல அப்படின்னு உள்ளத்தின் உணர்வுகளோடு இந்த செய்தி யாருக்காவது மிக்ஸ் ஆச்சா? உணர்வுனா என்ன? உணர்வுனா புரியுதானே? உணர்வுனா அன்பு, இரக்கம், கருணை, பாசம், பயம், பதட்டம், அமைதி, இதெல்லாம் உணர்வு. இந்த மாதிரி இந்த ஃபீல் ஏதாவது வந்துச்சா? பூமி உன்னுடையானது, பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது, சூரியனுக்கும் அதற்கும் இடையில இத்தனை கிலோமீட்டர் வேகம் இருக்கிறது, அது இத்தனை நாளில் சுத்தி முடிக்கிறது. இதை கேட்ட உடனே அமைதி வந்துச்சா? பதட்டம் வந்துச்சா? இரக்கம் வந்துச்சா? அன்பு வந்துச்சா? கோபம் வந்துச்சா? வெறுப்பு வந்துச்சா? ஏதாவது உங்கள் உள்ளத்து உணர்வுகள் ஏதாவது டச் ஆச்சா? ஆனா அதே விஷயத்த இந்த விஷயம் இல்லாம வேற விஷயங்கள் சொல்லணும். உங்க வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட, உங்களுடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட, உங்க தாயாருடைய மரணத்தை பத்தி பேசுறேன். ஒருத்தட்ட தனிப்பட்ட முறையில் பேசுறோம். 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா அம்மா மௌத்தா போய் அம்மா இருக்கும்போது வீட்டுக்கு வந்தா சாப்பிடாம அனுப்பி விட மாட்டா. இப்பமெல்லாம் வீட்டுக்கு போனா வானு கேட்க கூட ஆள் இல்லை. இது ஒரு கடந்த கால செய்தி, ஒரு மெசேஜ் தானே. இந்த செய்தியை அதற்கு சம்பந்தப்பட்ட ஒருவரோடு நான் பரிமாறிக்கொள்கிற பொழுது இந்த பூமி உருண்டையை சொன்ன மாதிரி அப்படிதான் அவருடைய ஃபீல் இருக்குமா? அம்மாவை நோக்கி, அந்த காலத்தை நோக்கி, அம்மா காட்டிய பாசத்தை நோக்கி, அம்மாவோடு இருந்த அந்த அரவணைப்பான கதகதப்பான காலத்தை நோக்கி சில நேரங்களில் கண்கள்லாம் கூட கலங்கிடும். வருமா வராதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய போதனைகள் அனைத்துமே, அதில் 1000 அறிவு இருந்தாலும் கூட அந்த அறிவு கூட உணர்வால் சூழப்பட்ட அறிவு, உணர்வற்ற வெற்று அறிவல்ல, வெற்று தத்துவம் அல்ல இஸ்லாம். அல்லாஹ் பேசுகிற எல்லாவற்றையும் உணர்வோடு கலந்து பேசுகிறான். வெறும் அறிவு உங்களுக்கு எந்த முன்னேற்றத்தையும் தராது. அறிவு உணர்வோடு மிக்ஸ் ஆன அறிவா மாறணும். குர்ஆன்ல நீங்க எதை எடுத்து பாருங்க, உணர்வு இல்லாமல் வெற்று தத்துவமாக எந்த விஷயம், ஒரு வசனம் கிடையாது. எல்லாவற்றிலும் ஒரு உணர்வு இருக்கும். ஒரு மூசா நபியுடைய வரலாறு. மூசா நபிக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுக்கறகாண்டி கூப்பிடுறான். மூசா நபிக்கு கூப்பிட்டு வேதத்தை கொடுத்து நீங்க போய் ஃபிரௌனிடத்துல போய் தாவா பண்ணுங்க என்று சொல்லணும். இது சம்பந்தமா ஒரு நீண்ட உரையாடல் குர்ஆன்ல வருகிறது. வேதம் கொடுப்பதுதான் அவங்களுடைய நோக்கம். ஒரு 30 நாள் நோன்பு இருங்கன்னு சொன்னா, திரும்ப கூட ஒரு 10 நாள் வச்சு 40 நாள் நோன்பு இருங்கன்னு சொன்னா, 40 நாள் நோன்பு முடிஞ்சதுக்கு பிறகு வேதத்தை வாங்குறதுக்காண்டி தூர்சினா மலைக்கு வந்துட்டாங்க. வந்த நேரத்துல அல்லாஹ்வோட அவங்களுக்கு இடையில நடைபெற்ற ஒரு உரையாடலை பற்றி குர்ஆன் பேசுகிறது. வலம்மா ஜா மூஸா லிமீகாத்தினா வ கல்லமஹு ரப்புஹு கால ரப்பி அரினி அன்துர் இலைக் கால லன் தரானி வலாக்கின் உன்துர் இலல் ஜபல் ஃபஇன் இஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துல மூசா வந்த பொழுது அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா கல்லமஹு கால ரப்பி வலம்மா ஜா மூஸா லிமீகாத்தினா வ கல்லமஹு ரப்புஹு கால ரப்பி அரினி அன்துர் இலைக். வந்த உடனே அல்லாஹ்வுடைய சப்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. மூசா நபிக்கு உள்ளுக்குள்ள ஒரு வகையான உணர்ச்சி கொந்தளிப்பு. சவுண்டை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குமே, அல்லாஹ் பார்க்கணுமே. அரினி அன்துர் இலைக், யா அல்லாஹ் உன்னை கொஞ்சம் காட்டேன். இப்ப ஒரு பெரிய இடத்துல போய் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போறீங்க.
பெரும்பாலும் மேலதிகாரி கீழதிகாரிக்கு இடையில எல்லாம் நீங்க வந்து இந்த உணர்வுகளை எல்லாம் பார்க்கவே முடியாது. அவன் மேல நம்ம கீழே அவன் கொடுப்பான், ஆர்டர் பண்ணுவான், நம்ம ஒபே பண்ணணும், அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை, இப்படிதான் இருக்கும். ஆனா இப்போ எங்கேயோ இருக்கிற அல்லாஹ் மூசா நபிக்கு ஒரு வேலையை கொடுக்கறக்காண்டி கூப்பிட்டான், வேதத்தை கொடுக்கறாண்டி கூப்பிட்டான். வந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ள அப்படியே குறுகுறுங்குது. அல்லாஹ் ரப்பி அரினி அன்வர் இலைக், யா அல்லாஹ் கொஞ்சம் உனக்கு காட்டேன். அல்லாஹ் பதில் சொல்றான், லன் தரானி, என்னை நீர் பார்க்க முடியாது, காட்ட முடியாது. அதோடு சொல்லியிருந்தா மேட்ரு ஓவர். பார்க்கணும்னாரு, பார்க்க முடியாது, ஓவர். சார் நாளைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார், லீவ் இல்லை, ஓவர். அதோட முடிஞ்சிருந்தானே. ஆனா அல்ல அப்படி முடிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய செயல் அப்படி முடியாது. நீங்க குர்ஆன்ல எதை வேணாலும் எடுத்துங்க. அல்ல அப்படியே உணர்வோடு அவர் அப்படியே டெவலப் பண்ண மூசா நபிய என்னைய பார்க்கணும்னு கேட்கிற, வலாக்கின் உந்துரி இலல் ஜபல், என்னை பார்க்க முடியாது, நீ கேட்டுட்ட, நான் உனக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறேன் பார். உன்வரில் ஜபல், அந்த மலையை பாரு நீ. ஃபைனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அந்த மலை இடத்துல என்ன நான் கொஞ்சம் வெளிப்படுத்த போறேன். அந்த மலை அந்த இடத்துல ஸ்திரமா நின்னுருச்சுன்னா நீ என்ன பார்க்கலாம்பா. ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி, அந்த மலைக்கு அல்லாஹ் தன் ஜோதியை வெளிப்படுத்திய பொழுது ஜஅலஹு தக்கா, அப்படியே சுக்குநூறாக நொறுங்கியது. மலையை பாருன்னா அல்ல, பார்த்தா மழை அப்படியே வெடிச்சு செதறு. மூசா சாய்கா, அது அங்க வெடிச்சது, இங்க மூசா நபியும் சேர்ந்து வெடிச்சாச்சு. ஹர்ர மூசா சாய்கா, பார்த்த உடனே மூசா மூர்ச்சை, அவ்வளவுதான், மயங்கி உழுதாச்சு ஆளு. ஃபலம்மா அஃபாக, மயக்கம் தெளிந்து எழுந்த பொழுது, எப்ப எந்திரிச்சாங்க, எவ்வளவு நாள் டைம் கொடுத்தான், எவ்வளவு நேரம் கொடுத்தான்னு தெரியல, அதெல்லாம் அல்லாஹ் சொல்லல. ஃபலம்மா அஃபாக, மூர்ச்சை எழுந்த பொழுது, கால சுபஹானக இன்னி துபுத்து இலைக்க வான அவ்வளுல் முஸ்லிமீன், யா அல்லாஹ் நீ தூயவன் ரப்பே, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரல்லா, கட்டுப்படுறதுல முதல் ஆளா நான் இருப்பேன், நீ என்ன சொல்றியோ நான் கேட்கறவனா இருப்பேன், அதுல இருந்து எந்த ஒரு பிட்டு கூட மாறிட மாட்டான்ல அப்படின்னு மூசா நபி பேசுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சி பாலக்கரையில் அமையவிருக்கும் தாருசலாம் பள்ளிக்காக நாம் ஏற்கனவே சுமார் 4000 ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கு பாதிக்கான தொகையை கொடுத்து அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம். மீதி தொகைக்கான பங்கை ரமலானிலே நாம் அறிவித்தோம். 8000 பங்குகள் தேவை. ஒரு பங்கின் விலை 1000 ரூபாய் என்று சொல்லி, நாளை முதல் ஒற்றைப்படை இரவை தேடுகின்ற முகமாக அதில் 1000 மாதங்களை விட சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது என்பதற்காக அதில் எப்படியும் நம்முடைய நன்மைகளை கொள்ளையடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இபாதத்துகள் செய்ய இருக்கிறோம். அதே அந்த 1000 மாதங்களை விட சிறந்த நாளை தேடுவது போல் நம்முடைய தாருசலாமில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொழக்கூடிய வகையில் ஒரு இடத்தை நாம் வாங்கி அதில் பள்ளி கட்ட இருக்கிறோம். ஆகவே அந்த 1000 மாதங்களை சிறந்த விட அந்த நாட்களிலே 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இபாதத் செய்கிற இந்த இடத்தில வெறும் 1000 ரூபாயில் நாம் அதை பங்கு கொள்ள முடியும் என்கிற வகையில் நாம் ஒரு பங்கின் விலை 1000ஆக பகுத்து கொடுத்திருக்கிறோம். இடத்திற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கி நாம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்துள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. எத்தனை நேர்த்தியான உணர்வு ரீதியான உரையாடல் யோசிச்சு பாருங்க. இது வெறும் அறிவா, புக்கை கொடுத்தாச்சு, பலகையை கொடுத்தாச்சு, வாங்கிட்டு போ அப்படி சொல்லல. ஏன் இப்படியான ஒரு எத்தனை உரையாடல் பாருங்க. இதே மாதிரி அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் அல்லாஹ் கூப்பிட்டு ஒரு உரையாடல் நடத்துவான்.
நான் தான் ரப்பு, நான் சொல்றதை கேளு, என்ன சொல்றதை ஃபாலோ பண்ணு, என்ன தான் நீ வணங்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு மூசாவை உன் கையில இருக்குது என்ன? கையில இருக்குது என்ன? கையில இருக்க தடி காலஹி அசாய, என்னுடைய கைத்தடி. அத்தவக்கவு அலைஹா வா ஹுஷ்பிஹா அலா கனமி ஒலியபியா மாரி பூகரா, அதுல கொஞ்ச நேரம் சாதிச்சுக்குவேன், ஆடு மாடுகளுக்கு இலையில பறிச்சு போட்டுக்குவேன், அதுல நிறைய வேலைகள்லாம் பார்த்துக்குவேன். கால அல்கியா யா மூசா, போடு அதை போடுன்னு. அதுக்கு முன்னாடி எந்த விவரமும் சொல்லல. ஃபல்காஹா, அதை போட்டாரு. ஃபைதாஹி ஹய்யத்துன் தஸா, சீறுகிற பாம்பாக. எப்படி இருக்கும் பாருங்க, பயம் உள்ளத்துக்குள்ள, அதிர்ச்சியில பின்வாங்கி ஓடினானே. இன்னொரு வசனம் சொல்லு, பார்த்த உடனே. முதல்ல கேட்கிற கேள்வி பாருங்க, கையில இருக்குது என்ன அப்படின்னா கன்ஃபார்ம் பண்றாங்களா, பாத்துக்க, நீ நல்லா பாத்துக்கப்பா, நீ திடீர்னு தெரியாம நம்ம ஏதோ பாம்பு கம்ப கையில பிடிச்சிட்டு இருந்திருக்கும் போல இருக்குப்பா அப்படின்னு தூக்கி போட்ட உடனே இது தோணும் தெரியுமா? தூக்கி போட்ட பிறகு கையில செல்போனா வச்சிருந்தேன், நான் வேற என்னவோ குச்சி கிச்சி நினைச்சு தூக்கி போட்டுட்டேன். அது மாதிரி நீ நினைக்க கூடாது. நீ கையில வச்சிருக்க கம்பு தானே, பாத்துக்க. ஆமா, ஏ அசாய, என் கம்பு, இந்த கம்பு வச்சு நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ண, கம்பு தானே, போடுப்போ. கம்பத்துக்கு போடுற கம்பு மாமா, பயம். கால சுல்ஹா வலாத்த, இப்ப சொல்லலாம், இப்ப புடி. அதை எப்படி பிடிக்கிறது? முதல்ல கம்பா இருந்துச்சு பிடிக்கலாம், இப்ப பாம்பால இருக்கு. அந்த பயத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ் சொல்றான், சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா, பயப்படாத, அது பழைய மாதிரி ஆயிரும். இப்ப போய் பிடிக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான், பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே கம்பாயிடுச்சு. இப்ப போ ஃபிரௌன்ட்ட போ, இந்த ஆதாரத்தை வச்சுட்டு பேசு. அவன் ஏதாவது பேசுறோம்னா கம்ப தூக்கி போடு, பாத்துக்கலாம். ஒரு உணர்ச்சி பூர்வமான உரையாடல். உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல நீங்க எதுவெல்லாம் பசுமையாக உங்க மனசுல சிறு வயதுல இருந்து நினைவில் இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு நீங்க கொஞ்சம் அப்படி ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா எது உங்கள் நினைவுக்கு வரும்? கொஞ்சம் அப்படி யோசிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு வரலாம். இப்ப நான் சொல்ற பொது அளவுகளுக்குள்ள அது பொருந்தும் பாருங்க. உங்களுக்கு நினைவில் வந்தது எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உங்கள் உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டவை மட்டுமே உங்கள் நினைவுக்கு வந்திருக்கும். ஆத்திர போய் உளுந்த நினைவுக்கு வந்திருக்கலாம். உளுந்து மண்டை உடஞ்சு அப்படியே ரத்தம் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில கொலன்னு 3 நாள் ஆஸ்பத்திரியில வச்சு நினைவுக்கு வந்திருக்கலாம். உங்கள் உணர்வோடு சம்பந்தப்பட்டது, பயத்தோடு, பீதியோடு, பதட்டத்தோடு, வாழ்க்கையில எதுவெல்லாம் இந்த மாதிரி உணர்வுகளோடு டச் ஆச்சோ அதுவெல்லாம் உங்களுக்கு அழியவே அழியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் உங்க மனசுல இருந்து அழியவே கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் பண்ணி வச்சிருக்க வேலை எல்லாத்தையும் உணர்ச்சியோட உணர்வோட டச் பண்ணி. ஆனா நம்ம அந்த உணர்ச்சியெல்லாம் விட்டுட்டு வெற்றி சக்கையை பார்ப்பதை போல வெறும் அறிவாக மட்டுமே பார்க்கிறோம். சிக்கலாதான். ஏன் அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியல தெரியுமா? அதுல இருக்கிற உணர்ச்சியை பார்க்கவே இல்லை, உணர்வை பார்க்கவே இல்லை. உணர்வை பார்க்காம வெறும் தகவல், இதுல என்ன சட்டம், அதுல என்ன சட்டம் அப்படின்னு சட்டமாகவும் செய்தியாகவும் மட்டுமே பார்க்கிற காரணத்தினால் குர்ஆனோட ஒன்ற முடியல, அல்லாஹ்வோட நெருங்க முடியல. நீங்க அல்லாஹ்விடத்துல நெருங்கணும், அப்படியே மூழ்கி போயிடணும். நம்ம நினைக்கிற மாதிரி உள்ளமெல்லாம் அப்படியே இலகி கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்துல அப்படியே ஒரு மானசீகமான உரையாடல் நிகழ்த்தணும் அப்படின்னா உணர்வு தான் அதுல ஃபர்ஸ்ட். அந்த உணர்வு பூர்வமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க அணுகணும். ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்வோட அல்லாஹ் பேசியிருப்பான். அதுல இருக்க உணர்ச்சி என்னன்னு கவனிக்கணும், அறிவு என்னன்னு மட்டும் பார்க்க கூடாது. இப்ப நம்ம அறிவு என்னன்னு பார்க்கிறோம். நாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது இறைவேதம், இது எந்த சந்தேகமும் இல்லை, இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். அது உள்ள இருக்கிற உணர்ச்சி என்ன? உணர்ச்சி இருக்கு, அப்படி இல்லாம இல்ல. நல்ல இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நம்மளை விட்டுருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு போங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அன்றைக்கு இருந்த டீம் இந்த மார்க்கத்தை கடைபிடிச்சு சொன்ன ஒண்ணு ஒன்னையும் செஞ்சு பாவங்கள் இருந்து தன்னை காப்பாத்தி கொண்டு அல்லாஹ்விடத்துல அதிகமா தன்னை நெருக்கி பெரும் தியாகங்கள் செஞ்சு உலகத்துக்கே முன்மாதிரியா அவங்க இருந்தாங்களே. எதை வச்சிருந்தாங்க? இந்த வேதத்தை வச்சுதானே, இந்த வழிகாட்டுதல் வச்சுதானே. அதே வழிகாட்டுதல் நம்ம கையில இன்னைக்கு இருக்குது. நம்மளால அப்படி இருக்க முடியலையே. இதே குர்ஆன் தான் அன்னைக்கு இருந்துச்சு. அதை படிச்சு அவங்க அவ்வளவு தியாகம் பண்ணுனாங்க, அவ்வளவு ஒன்றி போயிருந்தாங்க, அப்படி எதை சொன்னாலும் செஞ்சாங்க, உயிரை கொடுக்கறதுக்கு ரெடினாங்க. இன்னைக்கு நாம ஒரு 10 ரூபா காசை கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். இவனுக்கு கொடுக்கணுமா, கை காலெல்லாம் நல்லா இருக்க, ஏன் உழைச்சு திங்க வேண்டியதானே? எவ்வளவு வாதம் தேவைப்படுது நமக்கு. இவனுக்கு கொடுக்கற போல அவனுக்கு கொண்டு போய் கொடுப்போம். கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. ஆனா அங்க
இப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு என்னத்தை வீட்டுல வச்சுட்டு வந்த? அல்லாவே ரசூலையும் வீட்டுல வச்சுட்டு வந்தேன், எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. எப்படி முடிஞ்சிச்சு? நமக்கே முடியல. அதே வேதம் இருக்கிறது. ஏன் முடியலன்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. உணர்ச்சி பூர்வமாக அதை அணுகிறதுல அவங்க முதலிடத்துல இருந்தாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த வாய்ப்பு சம்பந்தம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு மிச்சத்தை அடுத்த நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அவங்க நெருங்கின அளவுக்கு, அவங்க இபாதத்துல மூழ்கின அளவுக்கு, அவங்க நேர்மையை கடைபிடிச்ச அளவுக்கு, அவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச அளவுக்கு நம்மளால முடியல. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க பாருங்க, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், மதுபானத்தை விட்டு விலகுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் தூக்கி கொட்டுனாங்க. மதீனாவுல ஆறா ஓடுச்சு. இப்படி முடியுமா? சிகரெட் குடிக்காதே, அது உடம்புக்கு கேடு, அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே மொத்த சமுதாயமும் தூக்கி போட்டுச்சா? போடலையே. எத்தனை ஜும்மாக்களை பேசப்படுது, ஏன் போட முடியல? அவங்க போட்டாங்க, நம்ம போடல. அவங்க செஞ்சாங்க, நம்ம செய்யல. போருக்கு வந்தாங்க, அவங்க போனாங்க, நம்மளால போக முடியல. எல்லா விஷயத்திலும் நம்ம பின்னாடி 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 நிக்கிற என்ன காரணம் அப்படின்னா, அதுல இந்த வேதத்தோடு அவங்களுக்கு இருந்த கனெக்ஷன் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வோடு அவங்களுக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. அல்லாஹ்வோடு வந்து பேசுவாங்க, அல்லது அந்த சமுதாயத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும், சிக்கலாகும். உடனே அங்கிருந்து ஒரு மெசேஜ் வரும். அல்லாஹ் டக்கு டக்குன்னு ஒரு மேட்டர் அனுப்பிக்கிட்டே இருப்பான். அங்கிருந்து ஒரு செய்தி வந்த உடனே இயல்பாகவே நம்ம அல்லாஹ்வோட கனெக்ஷன்ல இருக்கோம், அல்லது அல்லாஹ் நம்மளோட கனெக்ஷன்ல இருக்கான், நம்மள அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற ஃபீல் அங்க வந்துடும். இப்ப நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கோமே, குடும்பத்துல யாரோடு நமக்கு தொடர்பு அதிகம்? நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணேன் குடும்ப உறுப்பினருக்கு, 2 தடவை ஃபோன் பண்ணேன், 3 தடவை ஃபோன் பண்ணேன். அவருக்கு திரும்ப ஃபோன் பண்ணார், அவரு 2 தடவை ஃபோன் பண்ணார். 2 பேருக்கு இடையில பாண்டிங் நல்லா இருக்கும். நான் 1 தடவை ஃபோன் பண்ணேன், 2 தடவை ஃபோன் பண்ணேன், 4 தடவை ஃபோன் பண்ணேன், 7 தடவை ஃபோன் பண்ணேன். அவர் போன போட்டவொடனே வைப்பா அப்படின்னு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ரிப்ளையும் இல்லை. அதுக்கப்புறம் நான் போடுவேன், ஒன் வே ட்ராக்கு ஓடாது, கொஞ்ச நாளைக்கு ஓட அதோட மூத்தா போயிடும். அப்ப 2 வே தேவைப்படுது. நான் ஒன்று கொடுத்தேன், அவன் ஒன்று கொடுத்தாரு. நான் ஒன்று பேசுறேன், அவன் ஒன்று பேசுறேன். நான் ஒரு வியாபாரத்தை கொடுத்தேன், அவர் எனக்கு ஒரு வியாபாரத்தை கொடுத்தாரு. இப்படி 2 பக்கமும் தொடர்பு இருந்துச்சுன்னா அப்ப அந்த தொடர்பு நீடிக்கும். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டா, நான் இங்க இருந்து ஒண்ணு போடுறேன், அங்க இருந்து ஒண்ணும் வரமாட்டேங்குது. யாரெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்பே கொஞ்சம் நோயை குணமாக்கிறல்ல, ஒன்னுத்தையும் பதில காணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப சிரமமா இருக்கல, செல்வத்தை கூட இல்ல, பதில காணும். என்னத்தை போட்டாலும் பதில காணும். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் அப்படி ஒரு ஃபீல் இருக்கா இல்லையா? பதில் இருக்கா, பதில் இல்லையா? இப்ப நம்ம ஒண்ணு கேட்கிறோம், கேட்டதெல்லாம் உடனே 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 டக்குனு அல்ல வசனத்தை அப்படி நடக்குதா? நடக்கல இல்ல. ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி இல்ல. அங்கங்க ஒரு பஞ்சாயத்துல உடனே அங்கிருந்து வந்துருச்சு. ஒரு வசனம் பாருங்க, சூரத்துல் முஜாதலா. முஜாதலா அப்படின்ற அர்த்தம் என்னன்னா தர்க்கம்னு அர்த்தம். தர்க்கம் பண்றது, விவாதம் பண்றதுங்கிற தர்க்கம் பண்றது. அந்த அத்தியாயத்துக்கு பேரே முஜாதலா, தர்க்கம். அந்த அத்தியாயத்துடைய முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? கது சமி அல்லாஹு கவுல், அந்த பேச்சை அல்லாஹ் செவியுற்றான், அல்லாஹ் கேட்டுக்கிட்டான். அல்லத்தி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, நபியே தம்முடைய கணவர் சம்பந்தமாக உங்களிடத்திலே தர்க்கம் செய்தாலே அந்த பெண் பேசிய பேச்சை அல்லாஹ் கேட்டு விட்டான். ஓ தஷ்டகி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அவள் முறையிட்ட முறையீட்டையும் அல்லாஹ் கேட்டு விட்டான். ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, வந்து கணவரை பத்தி பேசுறாங்க. அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, குடும்ப வாழ்க்கையிலிருந்து தூரமா விலக்கி வைக்கிறதுக்கு, நீ எங்க அம்மா மாதிரி இருக்க, உன் முதுகு எங்க அம்மாவுடைய முதுகு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மனைவி அந்தஸ்துல கொடுக்கவே மாட்டாங்க. பேருக்கு சும்மா இருப்பா, மனைவி மாதிரி நடத்த மாட்டாங்க. இப்படி ஒரு விவாகரத்துக்கு நெருக்கமான ஒரு முறை அந்த காலத்துல பின்பற்றப்பட்டுச்சு. ஒரு ஆள் என்ன பண்ணிடுவார், தான் மனைவியை கோபத்தில் இப்படி சொல்லிடுவார். இதுக்கு பேர் அரபியில லிஹார்னு சொல்லுவாங்க. இந்த லிஹாரை பத்தி தான் அந்த அத்தியாயம் பேசுகிறது. அந்த மாதிரி ஒரு ஆளு சொல்லிவிட்டாரு. அந்த அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு. சொன்ன பிறகுதான் தெரியுது, ஆகா தப்பா சொல்லிவிட்டோமே, பெரிய பிரச்சனை இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, திரும்ப தான் மனைவியோட சேரணுமே, 2 பேருக்கும் சேரணும்னு தோணுது, என்ன பண்றதுன்னு தெரியல. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டா, அப்படியா சொல்லிட்டாரோ, என்ன பண்றது, பொறுமையா இருமா, வயசானவர், இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு அவங்களுக்கு ஆறுதலாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து எதிர்பார்த்த பதில் ஒண்ணும் வரல, ஆர்டர் ஒண்ணும் வரல, இப்படி நடந்துக்க அப்படி நடந்துக்க தீர்வு வரல. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, உங்கள்ட்ட பதில் கிடைக்கிற மாதிரி தெரியல, நான் என் ரப்பிடத்துல சொல்லிக்கிறேன், அல்லாஹ்விடத்துல முறையிடுறேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல முறையிடுறாங்க. அல்லாஹ் இந்த பிரச்சனையை நீ தான் தீர்த்து வைக்கணும், ஏதோ தெரியாம சொல்லிவிட்டோம், நீ அதை சரி பண்ணி கொடுன்னு அல்லாஹ்விடத்துல கேட்கறாங்க.
இந்த வசனம் இறங்குனதுக்கு பிறகு இப்ப அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். அல்லாஹ் உங்களிடத்திலே தன் கணவர் சம்பந்தமாக தர்க்கம் செய்த அந்த பெண்ணுடைய பேச்சை செவியுற்றான். அல்லாஹ்விடத்திலே அந்த பெண் முறையிட்டதையும் செவியுற்றான். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர்னு அந்த அம்மா என்ன செய்யணும்ன்ற சட்டம் எல்லாம் பின்னாடி பேசுறான் அல்லாஹ். இப்போ ஆயிஷா ராயி சொல்றாங்க, இவங்க வந்து முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க, வீட்டுல முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் பின்பக்கம் இருந்தேன். அவங்க பேசிக்கிட்டு இருந்து என் காதுல கூட விழல, ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹ் வசனம் இறக்கி தெரியுது, ஓ இந்த மேட்டு தான் ஓடி இருக்கு போல இருக்கு அப்படின்னு. இப்ப பாருங்க இந்த சொசைட்டிக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். இங்க ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம், டக்குனு அங்க இருந்து கடைக்குள்ள 2 பேரு ஸ்டாஃப் அரட்டை அடிச்சு நிக்கிறான், டக்குன்னு போன் வருது, ஏய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கியா? இவர் கேமரா பார்த்துட்டு எப்படி இருக்கும் உனக்கு? எல்லா நேரத்திலையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரோ, போ போ அப்படியே தெரியாத மாதிரி பேசு, அப்படியே தலை கீழே குனிஞ்சுக்கிட்டே சாமான அழுக்கிற மாதிரியே கதை பேசு, அப்படி பேச முடியுமே தவிர ஓப்பனா பேசுவானா? அங்கிருந்து வந்துருது இல்ல, அங்கிருந்து வரவே இல்லைன்னு வச்சுங்க முடிய வேண்டியதான். அவர் தூங்கிட்டாரு, எங்கிட்ட ஊருக்கு போயிட்டாரு, கேமரா பார்க்கல ஒன்றும் பார்க்கல, அரட்டை அடிச்சிருவான். இப்போ ரசூலுல்லாவுடைய காலத்துல இங்க நடக்க அங்கிருந்து வர, இங்க நடக்க அங்கிருந்து வர, இங்க இருந்து எப்படி இருக்கும் ஃபீல் கனெக்ஷன்? அந்த கனெக்ஷன் டாப்ல இருந்துச்சு அந்த சமுதாயத்துக்கு. ஒரு நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி இல்ல, திருக்குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இதன் வழியாக அவங்களிடத்துல என்ன ஏற்பட்டுச்சுன்னு கேட்டா, அல்லாஹ்வோடு அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்கிற உணர்வு, அல்லாஹ் நம்மோடு தொடர்புலே இருக்கிறான் என்கிற உணர்வு அவங்களுக்கு பில்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, டெவலப் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்தார்கள். இப்ப நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை, வரல, பதில் வரல. இப்ப என்ன பண்றது? அவங்க போனாங்க, அல்ல உடனே ஆன்சர் பண்ணா போயிட்டாங்க. இப்ப ஆன்சர் பண்ணலையே, பண்ணாமலே நீ போனா எப்படி போறது? இதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பதில். இதை கண்டுபிடிப்பதன் வழியாகத்தான் அல்லாஹ்விடத்துல நெருங்குற தடைகளை உடைத்து நம்மால் முன்னேற முடியும். அது என்னங்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்